அம்மா பொம்மாயி. ஓ மை காட், பயங்கரமா இருக்குங்க. நாங்கள் இப்போ மந்த்ராலய கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ரூம்ல இருந்து தான் நம்ம தங்கி இருக்கிற ரூம். பட்டுக்குட்டி வாங்க. ஸோ மக்களே, நம்ம மந்த்ராலயம் ரீச் ஆகிட்டு ரூம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு உடனே நம்ம சாமியை பார்க்க வந்துட்டோம். இது வந்து மந்த்ராலயம் ஆர்ச்சு என்ட்ரன்ஸு, கோயிலுக்கு போகிற வழி இது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பெயிண்டிங்கு, இந்த லைட் செட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் இந்த பாதை மட்டும் தான் இருக்கும், அந்த கோவில் மட்டும் தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ தான் வந்து டெவலப் ஆகி இந்த மாதிரிலாம் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நம்ம வந்து ரீச் பண்ணோம், எவ்வளோ பிளேஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ லிங்க் தரேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த வீடியோட கண்டினியூ உங்களுக்கு வந்து புரியும், இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தெரியாமல் இருக்கலாம். இந்த இடம் தான் வந்து ராகவேந்திர சுவாமி அவர்கள் உயிரோடு ஜீவ சமாதி அடைந்த இடம். நம்ம ராகவேந்திர சுவாமி அவர்களுடைய வரலாற்று கதையை நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இவரோட கதை தெரியலன்னா நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அவருடைய 100வது படம், ஸ்ரீ ராகவேந்திரர். நம்ம வந்து ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த அம்மனை தான் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஏன்னா வந்து ராகவேந்திர ஐயா வந்து அவரோட கதையில் வந்து சொல்லியிருக்கிறாரு, என்னை தரிசிக்க வரவங்க வந்து முதல்ல உன்னை தரிசிச்சுட்டு அப்புறம் தான் என்னை தரிசிக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம வந்து முதல்ல அம்மனை தரிசிச்சுட்டு அப்புறம் தான் ராகவேந்திர ஐயாவை தரிசிப்போம். ஸோ மக்களே, இதுதான் மந்த்ராலயம். நம்ம உள்ளே வந்துட்டோம், கோவிலையும் அடைஞ்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்டு ஐயாவை பார்த்துட்டு மறுபடியும் வரோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபைனலி சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். நல்ல கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்தது கைஸ். உள்ளே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அதோ தெரியுது பார்த்தீங்களா அந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு கீழே தான் கரெக்டாக மூலஸ்தானம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி அவனுக்கு கைஸ், ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்னென்னா, நாங்கள் வந்து ஃப்ரீ டோக்கனில் போகிற மாதிரி பிளானில் இருந்தோம். செம்ம ரஷ்ஷு ஃப்ரீ டோக்கனில். குழந்தைய வச்சுட்டு எப்படா போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, விஐபி டோக்கனில் இருக்க ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை நாங்கள் வச்சுருக்கதை பார்த்துட்டு நீங்கள் இப்படி போயிடுங்க சொல்லிவிட்டு விஐபி டோக்கனில் விட்டாங்க. சாமியை ரொம்ப கிட்ட பார்த்தோம் கைஸ். ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்தோம் சாமியை. கிட்டே இருந்து மன நிறைவோட நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது இன்றைக்கி. போதுண்டா அப்பே, போதுண்டா. கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எப்போவுமே ராகவேந்திர ஐயாவை வந்து லைவில் காமிச்சிட்டே இருப்பாங்க. உள்ளே போய் பார்க்க முடியாதவங்க வெளியிலேருந்தே வந்து ராகவேந்திர ஐயாவை வந்து தரிசிச்சுக்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சரியாக சுற்றி காமிக்க முடியாததுனால காலையிலே கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டு சாமியை பார்த்துட்டு இப்போது தும்பபத்ரா நதிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் எதுவுமே இல்லை கைஸ். இந்த பெயிண்டிங்கு, இந்த சைடில் இந்த கட்டிடங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நார்மல் ரூட் மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கெல்லாம் செம்ம ஆச்சரியம், என்னடா இது இந்த அளவுக்கு அழகு பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது கைஸ். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தும்பபத்ரா நதிக்கு போகிற ரோடு. இந்த ரோடு நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடைகள் வரும். இந்த சந்தன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். அதை தாண்டி போனால் தும்பபத்ரா நதி கைஸ். அங்கே போய் பார்க்கலாம். ஹாய், இப்போ வந்து நம்ம துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கோம். அது நதியே இல்லை, இங்கே சுற்றி பாறாங்கெல்லாம் இருக்குது, தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. இருங்க நான் உங்களுக்கு நதியை காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தும்பபத்ரா நதி. என்னடா இது தண்ணியே இல்லாத இடத்த போய் நதின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்தில் வந்தால் நீங்கள் தண்ணி பார்க்கலாம் கைஸ். மற்ற மாதம்லாம் இந்த இடத்துல தண்ணி இருக்காது, ஃபுல்லாக வறண்டு போயிட்டு கல்லுங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இன்னும் இங்கே சுற்றி பார்க்க ஒரு 2-3 இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நதியோடு முடிச்சுட்டு போய் கிளம்பலான்னு பிளானில் இருக்கோம். நம்ம இப்போ மந்த்ராலயத்துலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். எங்கள் ஃபேமிலிக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அப்படி இருந்தோம் நாங்கள் ஏன் கிளம்பணுன்னா, இன்னும் ஏகண்டின்ற ஒரு ஊருக்கு போக வேண்டியது பேலன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால் டைம் பத்தாததுன்ற ஒரு காரணத்தினால இங்கேருந்து இப்போ கிளம்பி ஏகண்டியில் போய் நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங் ஏகண்டி கோவில் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சென்னை வரலான்ற பிளானில் இருக்கோம். அதனால் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நம்ம இன்றைக்கி கிளம்புறோம். இல்லைனா வியாழக்கிழமை ஒரு நாள் இருந்து சாமி பார்த்துட்டு பொறுமையாக கிளம்பலான்னு தான் அப்பாவோட பிளானு. டைம் காரணத்தினால தான் கைஸ் கிளம்பிட்டோம். ஹாய், இப்போ நம்ம வந்து மந்த்ராலயத்துலேருந்து கிளம்பி டைம் ஆகிடுச்சு. பாப்பாலாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ நைட் டைமில் ட்ராவல் பண்ண நான் இங்கே கர்னூல் ஜங்ஷனில் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். நல்லா இருக்குது. கேஷவ் கிராண்ட் லக்ஸரி ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கோம். பைபாஸ் ஃப்ரண்ட்லேயே தான் இருக்குது. இந்த உங்களுக்கு உள்ளே வந்து எப்படி இருக்கும், என்ன ஏது அவுட்ரு எல்லாம் காமிக்கிறேன், சரிங்களா? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 3. இப்போ நம்ம வந்து இந்த ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். கர்னூலில் ஒரு ரூமில் நேற்று ஸ்டே பண்ண சொன்னோம்ல, அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு ஏகண்டி டெம்பிள் பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேலூர் தான் நம்ம பயணம். வேலூர் போய்ட்டு அப்படியே விட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சென்னை கிளம்புறோம். இதுதான் கைஸ், நல்லா இருந்தது ரூமு. நேற்று தங்கி நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூங்கி எழுந்தோம். இதுதான் எழுந்துக்கிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:40 ஆகுது. இப்போ வண்டி எடுத்து ஏகண்டி இங்கேருந்து எப்படியோ ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது, 80-100 சம்திங் இருக்குது. அங்கே போயிட்டு சாமி பார்த்துட்டு இந்த கோயில் மெயினாக பார்க்கணுன்னு இருக்கும், இல்லை நாங்கள் நேற்று கிளம்பிட்டு இருப்போம். அதனால அந்த கோயில் மெயினாக பார்க்கணுன்றதுனால தான் வெயிட் பண்ணிட்டு அந்த கோயில் பார்த்துட்டு கிளம்பணுன்ற முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்துமே இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இந்த கிளம்புறோம். பாய் பா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கி இந்த ரூம்லேருந்து வியூ ஃபுல்லாக ஃபாக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாக். இது கர்னூல் பைபாஸ், அது தெரிஞ்சுங்களே, இதுதான் கர்னூல் பைபாஸ். இது என்ன பைபாஸ்னால் ஹைதராபாத் டு கர்நாடகா அந்த பைபாஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பனி, செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். எங்கள் வீட்டில் இங்கே வந்து வைப் பண்ணுங்கிறாங்க, பாட்டுக்கு வைப் பண்ணுங்கிறாங்க. அது என்ன பாட்டு பாருங்கள், காலையிலே நண்பர்கள் பாட்டு, தளபதி சாங். இப்போ தான் இந்த அம்மா வந்து இந்த சேனலோட ஓனர் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ தான் ரெடி ஆகுறாங்க. நாங்களாம் காலையிலே ரெடி ஆகிட்டோம். மூஞ்சி கம்மி பொட்டு கூட வைக்கல பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய். நான் இப்போ போய் லக்கேஜ் கட்ட போகிறேன். பாய், see you காய்ஸ். நம்ம இப்போ கிளம்பிட்டோம்.
ஸ்ட்ரெயிட்டாக ஏகண்டி போகிறோம். ஏகண்டி போயிட்டு சொல்கிற மேலே மூட்டைலாம் வச்சு கட்டியாச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா ஓட்டுறாரு. சரி, ஓகே காய்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம எருகல்லி கிட்டே வந்துட்டோம். கிட்டனா கொஞ்சம் தூரம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. மெயின் ரோட்டில் வந்தால் ரொம்ப சுற்று காமிக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காமிக்குது மெயின் ரோட்டில் வந்தால். இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது. இந்த வழியாக வந்தால் 10 கிலோமீட்டர் கம்மியாக காமிக்குது. சரின்னு நாங்கள் இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்தோம். ரூட் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நைட் டைம்லலாம் ஃபாரஸ்ட் ரொம்ப நைட் டைம்லலாம் வந்தோம்னா ரொம்ப பயம் கஷ்டம். ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் நம்ம வண்டி லைட்டு மட்டும்தான். அவ்வளோதான். வண்டி லைட்டு இல்லைன்னா சுத்தம். ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் மலையை உடச்சி மலையை கொடாஞ்சி பை போட்டு வைக்கிறாங்க வரவங்களுக்கோசம். மலையை உடைச்சி நடுவில் ஒரு ரோடை போட்டு அதில் வந்து வண்டிகள் போக வரத்துக்கு வழி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய வேலை. லோன்னு இருக்கும். நைட்ல சுத்தமா வர முடியாது. நைட் வந்து சரியா மாட்டிருக்கும். எங்க எது வந்து நின்றுக்குனே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட்டை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். மெயின் ரோட் பைபாஸ்லேருந்து ரைட் எடுக்க சொல்லி காமிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஊர் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லிட்டு காமிச்சிது. ஆனால் என்ட்ரி ஆனி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு மட்டும்தான். ஒரு வீடு ஒரு கிராமம் கூட வரல. அவ்வளோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். நைட்டில் வந்திருந்தால் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கோங்க கைஸ் எங்களுக்கு. எங்கடா இருக்குது புலி? இந்த ரோட்டில் வன விலங்குகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க கைஸ். புலி, யானை, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள்லாம் வாழுதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. அந்த போர்டு நாங்கள் கேப்சர் பண்ண மறந்துட்டோம், சாரி. அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான காடாங்க கைஸ் இது. நைட்லலாம் வரவே முடியாது. நாங்கள் நைட்டு வர்றது ரொம்ப நல்லது. நாங்கள் ரூம் எடுத்து தங்கி காலையில் கிளம்புனது ரொம்ப நல்லதுன்னு இப்போ யோசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக கடப்பாக்கல் தான் காய்ச்சி விற்கிறாங்க. இந்த கல்லால தான் கடப்பா மலை இங்கெல்லாம் சின்ன சின்ன ஊர் மாதிரி வருது, கிராமம் மாதிரி. அந்த கிராமத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடப்பா கல்லோட கட்டின வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அந்த கல்லை அடுக்கி வச்சு அதில் அப்படியே சிமெண்ட் கலவை பூசி அந்த மாதிரி கட்டிடுறாங்க வீடு. அதில் மேலே ஒரு பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் க்ளீனாக தெரிஞ்சு இந்த கடப்பா கல்லில் தான் வச்சு கட்டின வீடு அப்படின்றது. ரொம்ப சீப்பாக தான் கட்டுவோம். ஆனால் வந்து இவங்க அந்த கல்லிலே வந்து வீடு கட்டுறாங்க. இது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இந்த மகா சிமெண்ட்டுன்னு ஒரு சிமெண்ட் வருதுங்கள்ல, அந்த சிமெண்ட் வந்து ரெடி பண்ணுற இடம் அது. அது ஏதோ பெரிய மிஷினாக இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிமெண்ட் ரெடி பண்ண ஃபேக்ட்ரி இது. இங்கே ஒரு கிராமம் பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் ஒரு நார்மல் கல்லில் வீடு கட்டியிருக்காங்க. இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க தெரியல நமக்கு. இப்போ நம்ம வந்து ஏகண்டி போகிற வழியில் இங்கே ஒரு சாய்பாபா கோயில் பார்த்தோன்னே நிற்கணும்னு தோணுச்சு. அது ஏன்றதுனால நீங்களே பாருங்கள் எதனாலன்றது. அவ்வளோ பெரிய சாய்பாபா சிலை, எப்பா எப்படியோ 10 மாடி ஆகிட்டு இருக்கோம் கைஸ். அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்தோன்னே நின்றுட்டோம். நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம். கரெக்டாக இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் கோவில். இங்கே சிலை, பெரிய சிலை. நீங்களும் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு கோவில். இந்த சீனரி ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். பச்சை பசேல்னு புல்லுங்க, அதுக்கு பின்னால் மலை, ஃபேவரட் சாங்ஸு, கார் டிரைவு, ரொம்ப செம்ம வைப் கொடுத்தது கைஸ். நம்ம சென்னையில் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. பொல்யூஷனு, நாய்ஸு, டிராஃபிக்கு அப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஃபீல் கொடுக்குது.
ஏகத்திக்கு இன்னும் ஒரே 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. சூப்பராக இருக்கும் கோவில். நாங்கள் வந்து வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்து ரசிங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. சரிங்களா? வந்து பாருங்க. டோக்கன் போட்டுறான் பத்தியா? செக் போஸ்ட்டில் வந்து இங்கே கார் உள்ளே போகிறதுக்கு 60 ரூபா சார்ஜ் போட்டான். வச்சுருக்கேன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கான் உள்ளே போகிறதுக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எர்கந்தியில் தான் போய் முடியுது. அதுக்கு மேலே கோவிலே இல்லை. இங்கேருந்து கோவில் தெரிஞ்சிச்சு, நான் பார்த்துட்டேன். கோவில் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னா யூடியூப்ல நாங்க போட்டு பார்த்தோம். எங்க அப்பா ஆமா கெஜப்பா வந்து போட்டு பார்த்தாரு. அது ஒரு கோயில். மலை மேல வண்டி போதா? மலை மேல ஆமா ஆமா வண்டி போகுது மலை மேல. இப்ப மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓம் நம சிவாய. வழி ஏதோ ரோடு இருக்கு. நம்ம கார்ல போலாம். கீழே தான் கோவில். மலையெல்லாம் அது இருக்கு மாமா, அங்க பாரு. அந்த மலை எதுக்கு? அது வியூ பாயிண்ட், ஏகண்டி வியூ பாயிண்ட் அது. அப்ப அது மேல வண்டி போவாதா? வண்டி போவாது, நடந்து போனோம்னா இதெல்லாம் தெரியாது. வண்டி தான். நம்ம ஏகண்டி வியூ பாயிண்ட் போறதுக்கு அங்க போனோம், அவ்வளவுதான். ஆமா, கார்க்குள்ள பாத்துறோம். In 200 meters you will arrive at your destination. ரூம்ஸா இருக்கா இங்க? ஓ மை காட், பயங்கரமா இருக்குங்க. நம்ம நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்கே ஸ்டெப்ஸு போகுது. அந்த ஸ்டெப்ஸு போகிறதுல இப்போ நம்ம ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி இருக்குது. அது போயிட்டு நம்ம இந்த சைடு போய் போகலாம். குகைன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. கோவில் உள்ளே நுழைஞ்சு லெஃப்ட் சைட் போன உடனே ஒரு பெரிய குளங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நிறைய பேர் அதில் குளிச்சிட்ருக்காங்க. நிறைய தண்ணி வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து பாசிகள் இருக்குது. நம்ம வந்து போனோம்னா கொஞ்சம் பத்திரமா தான் போகணும். சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வந்து தூண்கள் இருக்குது. அந்த தூணில் வந்து மேலே ஏறி உட்காண்ட்ருக்காங்க சில பேர் குளிக்கிறாங்க. அந்த குளத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தியை சுற்றி தான் அந்த தண்ணி வந்து வர மாதிரி இருக்குது. பாருங்க காய்ஸ், ஏகந்தி உள்ள என்ட்ரானே குளம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நந்தியிலேருந்து தண்ணி வருது, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான காட்சி. மலை மேலேருந்து தண்ணி வந்து நந்தி மேலே விழுந்து அந்த நந்தியோட வாயிலிருந்து வெளியாகிற மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் காய்ஸ். அதே மாதிரி இந்த தண்ணி மலையிலேருந்து தான் வருதுன்றது சொல்கிறாங்க. ஆனால் அந்த மலையிலேருந்து எந்த இடத்துலேருந்து உருவாகி வருதுன்றது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலையாம். நாங்கள் இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம். மழை தண்ணியா? இந்த வெள்ளம் தான் தண்ணி வருது குளத்துக்கு. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நிறைய தூண்களோட பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது. பட்டே என்ன மரம் இது? என்ன மரம் அத்தை இது? புளிய மரமா? புளியார் இருப்பாரு அந்த மரமா? புளியங்கொட்டி காணும்.
இதுமா இங்கேருந்து தண்ணி வந்து அந்த ஓட்டையிலேருந்து அப்படியே குளத்துக்கு வருது. அங்கே பாருங்க மக்களே, படிக்கட்டு அந்த மலைக்கு மேலே நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துலேருந்து தண்ணி போய் அப்படியே குளத்துக்கு போகுது. என்னாச்சே? அமைதியாக இருக்குதுங்க இங்கே உட்காரத்துக்கு. சூப்பராக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். அப்பா நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் எகந்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்க்கறதுக்கு சும்மா வியூ பயங்கரமாக இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே எல்லாருமே பார்க்குற வியூஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வாங்க, ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த எகந்தி கோயில் வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது. யூடியூப்பில் போட்டிங்கனால வந்து எகந்தி சொல்லிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது கோயில். இங்கேயே சிவன் கோயில், பெருமாள் கோயில் 2 இருக்குது. அகத்தியர் வாழ்ந்த இடமும் இருக்குது. உள்ள அகத்தியர் தவம் பண்ண இடம் இருக்குது. அதையும் காட்டுறோம், வந்து பாருங்கள். வாங்க கோபி. இந்த வியூவை பாருங்க. இந்த குகைக்கு வந்து அப்படியே அந்தாண்ட பார்த்தோம்னா கோவிலோட ராஜகோபுரம் இருக்கும். ராஜகோபுரம் வந்து ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ராஜகோபுரத்தை வந்து நம்ம இப்போது தாண்டி உள்ளே போனோம்னா ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரியே இருக்கும் நண்பர்களே. இந்த கோவிலில் வந்து மொத்தம் 12 குகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளால் 3 குகைகள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது சிவபெருமானுக்காக இருக்கிற 2 குகையும் விஷ்ணு பகவானுக்காக இருக்கிற 1 குகையும் தான் நம்மளால் பார்க்க முடியும். மீதி 9 குகை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் வந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிப்பார். அங்கே தூரத்தில் தெரியுதுங்க பார்த்தீங்களா, அது வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட நந்தி உருவில் கொண்ட பாறை கைஸ். அது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாறை. நந்தி உருவத்தில் அந்த பாறை மேலே பௌர்ணமி அமாவாசை அன்று அந்த பாறையின் உச்சியில் ஏறி தீபம் ஏற்றுவாங்களாம் கைஸ். இங்கே ஒரு குளம் இருக்குங்க. இது வேற குளம். அங்கே ஒரு கோவில், இங்கே ஒரு சிவன் இருக்காரு. இது தாங்க ஆதி காலத்து சுனை ஊற்று புஷ்கரணி. இந்த சுனை ஊற்றுக்கு போகிற வழி இப்படி தாங்க இருக்குது. ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. இந்த புஷ்கரணிக்குள்ளே நம்ம போகும்போது ஏதோ நம்ம ஒரு கைலாயத்துக்கே போன மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும். முழுக்க முழுக்க மலைகளாலே சூழப்பட்டு நடுவில் வந்து இந்த புஷ்கரணி குளம் வந்து இருக்குது. இந்த காலத்துலேயும் வற்றாத இந்த புஷ்கரணி குளம் வந்து மலை மேலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மலை மேலே போய் பார்த்தோம்னா எந்த ஒரு நீரூற்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாம்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதை நாங்களும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், மீன் தெரியுதுங்களா? நிறைய மீன் இந்த மாதிரி ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. பாருங்க, நிறைய மீன். அத்தை பார்த்து குடிச்சிட்டிங்களா? எங்க கடிக்குதா? ஏய் கோபி, நீ இறங்கு, நீ இறங்கு, நீ இறங்கு, இறங்கு. அண்ணி வீடியோ எடுங்க. ஏய் எல்லாரும் இறங்குறாங்கல்ல. அண்ணி வீடியோ எடுங்க. இருங்க, அசையாம நிக்கிறேன். தெரியுதா கிளியரா? கடிக்குது கடிக்குது. அங்க பாரு, பாம்பு தோல் உரிச்சுது. அங்க பாரு கோபி, அது பாரு. அங்க தெரியுதா வெள்ளையா இருக்கு? பாம்பு தோல் உரிச்சிருக்கு பாருங்க.
சரி இங்க பாம்பு தோல் உரிச்சிருக்கு பாருடா, அங்க பாருடா. அது காமி வீடியோல. பாம்பு தோல் உரிச்சிருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுங்களா என்னன்றது தெரியல. அது ஒரு ஒயிட் கலர். இங்க பாருங்க, கை காமிக்கிறேன் பாருங்க. அது பாம்பு தோல் உரிச்சதுதான். நான் ஏந்துக்கிறேன் முதல்ல. என்னதுமா? வளரும் நந்தியா? அப்படியா? இந்த நந்தியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த நந்தி தான் வளரும் நந்தி. இது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அங்குலம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இந்த நந்தியோட வளர்ச்சியால் ஒரு தூணையே அகற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அதாங்க உண்மை. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் இந்த நந்தியை சுற்றி வர அளவுக்கு இடம் இருக்குமா. இந்த நந்தியோட வளர்ச்சியால் என்ன ஆச்சுன்னா அதை இப்போ தடையாயிருக்கு. பிற்காலத்தில் கூட நந்தியோட வளர்ச்சியினால் நிறைய தூண்கள் கூட அகற்றப்படலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த நந்தியை பற்றி வீர பிரம்மேந்திர சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த நந்தி எப்போ எழுந்துக்குதோ அப்போ கலியுகம் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களே, இப்போ நம்ம சிவன் கோயில் பார்த்தாச்சு. இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். பாருங்க, பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். ஏகண்டி இந்த கோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி விஷ்ணுவோட கோவில் தான். எப்படி இருக்குது பாருங்கள் கோவில். 2 மலைக்கு நடுவில் ஒரு சின்ன வழியை அமைச்சு அதுக்குள்ளே சாமியை வச்சு வழிபடுறாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. என்னதான் ஏறத்துக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு விருப்பத்தோடு தான் நாங்கள் ஏறினோம். நல்லா அட்வென்ச்சராக இருந்துச்சு. நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏறும் போது. உங்கள் கூட யார் வராங்களோ அவங்களோட கையை பிடிச்சிட்டோ இல்லை சப்போர்ட்க்கோ பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஏறத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த சைடில் இந்த கம்பி கொடுத்துருக்காங்கள்ல, அதை பிடிச்சிட்டு நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு ஈஸியாக ஏறிடலாம். நீங்கள் கையை விட்டுட்டுலாம் அப்படியே ஏற முடியாது. ஏன்னா இந்த படிக்கட்டு ரொம்ப நெட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதே தெரியாது. இந்த ஒரு காணொளி மூலயமா நிறைய பேர் இங்கே வழிபடுவாங்க. நிறைய பேர் இங்கே இந்த அழகான ஒரு இடத்த பார்ப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு பட்டியல்லே இருக்குது இந்த கோவில். இது குகைக்குள்ளே இருக்கிற உள்புற அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லை. நுழைவாயிலில் இருக்கிற வெளிச்சம் தான் இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே எந்த வெளிச்சமும் இல்லை. அதனால் லைட் செட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நாங்கள் சுவாமியை பார்த்துட்டே வந்துட்ருக்கோம் கீழே. இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம நாட்டில் தான் இருக்கான்ற மாதிரி இருக்குது. இப்போது விஷ்ணுவோட கோவிலில் நம்ம தரிசிச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சிவனோட கோவிலுக்கு போகிறோம். அங்கே அகத்தியர் தவம் பண்ண இடமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் அந்த இடத்த இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு படிக்கட்டும் பார்த்திங்கன்னா நெட்டாக தான் இருக்குது. வயசானவங்களாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன் என்னாலே ஏற முடியல. பெண்கள் வந்தால் கூட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறுத்தி நம்ம ரெஸ்ட் எடுத்து போகும்போது அந்த களைப்பு அவ்வளோவா தெரியாது. நம்ம கோவிலுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா அங்கேருந்து கீழே கோவில் முழுமையாக தெரியும். அந்த ஒரு அழகு வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில். விஜயநகர பேரரசோட சங்கம வம்சத்தை சேர்ந்த ஹரிஹர புக்க ராயலார் அப்படின்ற ஒருத்தரால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு திறந்துட்டு மதியம் 1 மணிக்கெலாம் மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு திறந்து சாயங்காலம் 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வரதா இருந்தால் இந்த டைமை மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்ன மம்மி ஏற முடியலையா? பார்த்து ஏறு.
ஐயோ அப்பா ஏன் கடவுளே இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்க? அகத்தியர் குகையா? ஓ மை காட், இதுக்கே நாக்கு தள்ளுது எனக்கு. மாமா வரலையா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த குகைக்கு பேர் தான் வீரபிரம்மேந்திரர் குகை. வீரபிரம்மேந்திரர் வந்து சிவனுக்கு வந்து இங்கே வந்து பூஜை செய்ததால் இந்த குகைக்கு இந்த பேர் இருக்குது. இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள். இந்த குகைக்கு வந்து அங்கே ஒரு சின்ன ஓட்டையிலேருந்து வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை பாருங்கள். அந்த வெளிச்சம் மட்டும்தான் அங்கே இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு இந்த 3 குகையில் வந்து ரொம்ப பிடிச்ச குகை வந்து இதுதான். இங்கே வந்து நிறைய பேர் வந்து 2 கை 2 கால் வச்சு ஊனி மேலே ஏறுற அளவுக்கு படிக்கட்டு வந்து அவ்வளோ நெட்டாக இருந்தது. எப்படி ஏறுறாங்க பாருங்கள் நீங்களே. நீ பார்த்து நீ கம்பி பிடிச்சி ஏறுமா. நீ பார்த்து நில்லு. மலை மேலே ஏறி அந்த சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப உச்சியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பால் மட்டும், அதாவது அவங்களுக்கு தேவையான பால் எத்தனை பேருக்கு அது கொடுப்புன்னு இருக்குதோ தெரியல, அத்தனை பேருக்கும் வந்து அவ்வளோ பால் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பாலை வச்சு நம்ம அந்த பக்தர்கள் போகிறவங்க கையால் அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப பேருக்கு கிடைக்கலங்க அந்த அபிஷேகம் பண்ணுறது வந்து. ஏன்னா பால் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறதுனா தீந்து போயிடுது. மறுபடியும் அவங்களால கீழே இறங்கி போய் எடுத்துகிட்டுலாம் வர முடியாது அவங்களால. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து உச்சியில் இருக்குது மலை. அதனால் நாங்கள் போனப்போ எங்களுக்கு அந்த பால் கிடச்சிது. எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பால் அபிஷேகம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த இடத்துல தான் வந்து நம்ம அகத்தியர் முனிவர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்த இடம். அவருடைய பாதணிகளை அந்த ஃபோட்டோக்கு கீழே வச்சுருப்பாங்க பாருங்கள். நம்ம வந்து 2 சிவன் கோவிலும் 1 விஷ்ணு கோவிலும் வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து முதல்ல வந்து ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், அடுத்த ஒரு விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம போக போகிறது 2வது சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இதுவும் வந்து மலைக்கு மேலே படிக்கட்டுகளோடு அமைந்திருக்கு. இந்த படிக்கட்டு வந்து நெட்டாக இல்லாமல் கொஞ்சம் நடக்கிற படியாக இருக்குது. என்ன கடவுள்லாம் தெரியல. இந்த படிக்கட்டு ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம இந்த திருத்தணி படிக்கட்டு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. எங்கள் அம்மா இப்போயே சொல்லின்னு வராங்க, இதெல்லாம் யூடியூப்பில் வரோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த மலை ஏறி எப்படியே ஏறி இறங்கிட்டோம். இந்த மலை ஏறும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு வாங்குது. எங்கள் அப்பாவும் அது குரங்க, என் பொண்ணு என் பொண்டாட்டி ஏறி வராங்க. தேஜல் பாப்பா ஏறி வரான், இந்த சேனலோட ஓனர். எங்கள் அம்மா வராங்க பின்னால். ஓம் நமச்சிவாயா. எங்கள் அப்பா ஏறி போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி போய்ட்டு வீடியோ எடுத்துனுக்கிறார். மாமா நின்ட்டார், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல், நின்ட்டார் கம்பியை பிடிச்சி. இந்த அம்மா வீடியோ எடுத்துனே இருக்கணுமா. நம்ம ஒரே பிடியாக பிடிச்சிலாம் பார்த்தா விட மாட்டுறாங்களே, என்ன பண்ணுறது. இந்த பாருங்க நின்றுச்சு பாருங்க. ஓம் நமச்சிவாயா. யார் லாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கேருந்து வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்கு. அங்கே பாருங்க, இதுதான் நம்ம வந்த வழி. இங்கே வந்து வண்டி அங்கே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் வண்டி போட்டு இப்படியே நடந்து
முதல்ல அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது போய் பார்த்துட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில், பெருமாளை பார்த்துட்டு பக்கத்தில் அகத்தியர் குகை ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு இறங்கிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு திருப்பி பக்கத்தில் இருக்க குகைக்கு வந்திருக்கோம். மாமா ஏறிட்டார், அப்படியே வந்துட்டா, அப்படியும் பாப்பாவும். தண்ணி இருக்குது கைஸ், குடிக்க தண்ணிலாம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது தண்ணி. தண்ணியும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குது, ரூம்ஸ் கூட இருக்குது. ஏ தேஜ் பாப்பா ஹாய் சொல்லுங்க. சுடுதா சுடுதா அம்மா, இங்கே எங்கேயும் போகக்கூடாது, டேஞ்சர் அங்கெல்லாம். அப்படியே அவளை இங்கே விடாத. ஓகே, லாஸ்ட்டாக இப்போ எங்கள் அம்மா தான் ஏறி வராங்க, முடியல அம்மாவால், எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வராங்க. ஓகே காய்ஸ், உள்ள வந்தோம், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த பாருங்க, இவ்வளோண்டு ஒரு குகைக்குள்ளே போயிட்டுருக்கு, குகைக்குள்ளே போயிட்டு உள்ளே குஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அகத்தியர் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ஊதுற போறீங்க. இப்போ ஏகண்டிலேருந்து கிளம்பிட்டோம். இதோட ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் தொட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வேலூர் போயிட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறோம். இங்கேயும் நம்ம ட்ரிப்பு முடியுது. இதுதான் நம்ம பார்க்க இருந்த கடைசி கோயில். ஏகண்டி பார்க்க முடியாதுன்னு நினச்சோம், எப்படியோ ஃபைனலாக பார்த்துட்டோம். ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ், கோயில் செம்ம ஒர்த்து, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. படிக்கட்டெலாம் வேறு லெவலில் இருக்குது. நெட்டு படிக்கட்டெலாம், சில படிக்கட்டெலாம் மேலேருந்து கீழே இறங்குறதுக்கே முடியல, எப்பவுமே பயமாகிற மாதிரி இருக்கும். வரதா இருந்தால் தாராளமாக அவங்க கூகுள் மேப் ரூட்டு கரெக்டாக தான் காமிக்குது, நம்பி வரலாம். கூகுள் மேப் ரூட்லாம் நல்லாயிருக்கு கோயில், கண்டிப்பாக மஸ்ட்டு வாட்ச். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா வந்து சாப்பிட்டு இருக்கா, அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்பிடலாம், வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு. அதுதான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இந்த அம்மாவும் அப்படி பாப்பா 3 பேர் சாப்பாடு ஊட்டிட்டு சாப்பிடவே மாட்டேன்றா. இப்போதான் சாப்பிட்டேன், அந்த பபிள்ஸ் காமிச்சதால. ஓகே, சொப்புலாம் வாங்கணும் பாப்பாவுக்கு விளாட்றதுக்கு. எங்கள் அப்பா நெத்தியில் பாருங்கள் பொட்டு வச்சு விட்டாங்க, அது எப்படி இருக்குது பாருங்கள், முருகர் வேல் மாதிரி இருக்குதுல்ல. மூசி பார்க்குறவங்க நீங்களாம் வந்து பாருங்கள், இந்த கோயிலை வந்து பார்க்க வேண்டிய கோயில் தான். ஏன்னா எல்லோரும் வந்து பாருங்கள், பிளேஸ்லாம் அருமையான பிளேஸு. ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வர்றதுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாமா இருக்கு? கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, அதெல்லாம் பிளேஸ்லாம் அருமையாக இருக்குது. ஓகே, ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அருமையாக இருக்குது. அதெல்லாம் தப்பு இல்லை, இன்னும் இருக்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகிடும். தண்ணி பிடிச்சி நல்லா அட்வென்ச்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, கார்க்குள்ளே பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நான் சொல்ல மாட்டேன், இல்லை நீங்கள் தான் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சொல்லுங்க லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, பாய். என்னுடைய கடைசி vlog, கடைசி ட்ரிப் கந்தர்வ கோட்டை, அருந்ததி ஓட கோட்டைக்கு நம்ம போக போகிறோம். இந்த டிக்கெட்டா 20 ரூபாயா? ஒருத்தருக்கு வந்து 20 ரூபாய் டிக்கெட்டாங்க. அடியே அருந்ததி, அருந்ததி கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஏகண்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனதானே சொன்னோம். வழியில் அருந்ததி கோட்டை ஒன்று இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அங்கே நிறுத்திட்டோம். இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம், இதோட எப்போ வர போகிறோம், இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்ட்டு அருந்ததி கோட்டைக்கு வந்திருக்கோம்.
இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேக் கேமரால. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். பாருங்க இந்த அருந்ததி படத்தில் வரும்ல, இந்த அருந்ததி கோட்டைன்றாங்க. ஒர்த்து நல்லா இருக்குது, லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஏகண்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், 5 இல்லை 3 என்னமோ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க அருந்ததி அழகு பொம்மாயி. இங்கே வந்து கூட சாப்பிட்றத நிறுத்த மாட்டுறாங்க கைஸ். இது என்ன இது உள்ளே போகுது? பார்க்கலாம், புகை மாதிரி இருக்கு. இது 2 சைடு வழி போல. ஓ இந்த பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தனியாக இருக்குது. அந்த அளவுக்கு டூரிஸ்ட்டு ஆளுங்களே இல்லை. ஒரு மாதிரி விச்சோடி கந்தர்வ கோட்டை இருக்குது. ஐயோ இங்கே பாருங்கள், இவனுங்க ஆட்டத்தை காமிச்சிக்கிறானுங்க. ஃபுல்லாக ஹார்ட்டு போட்டு எழுதி. வாங்க மேடம். ஃபுல்லாக அந்த டோர்லாம் அடித்து வச்சுருக்காங்க. எனக்கு வேணாம். அதே மாதிரி தான் இருக்குது, கஜினி படத்தில் திரிக்கூட்டா மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே இல்லை கைஸ், ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் காசு மட்டும் வாங்குறாங்க. இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது அப்படின்ற பழக்கத்தெலாம் வச்சுருக்காங்க இந்த உள்ளிய பசங்களாம் வந்து, இந்த ஊர் பசங்களாம் வந்து. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், தனியாக லேடிஸை கூட்டின்னு போனாலாம் கஷ்டம்தான். குதிரையெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் போகிற போகும்போது குதிரைலாம் கட்டி இந்த காலத்தில் இந்த சோல்ஜர்ஸ் இந்த குதிரைலாம் தங்கி இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பின்னாடி ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. இதை வந்து அருந்ததி கோட்டை தாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஷூட்டிங் வந்து இங்கே எடுத்ததுனால வெளிப்புறத்தில். ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆளுங்க வந்து இந்த கோட்டையை கட்டினாங்களாம். அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க. 4 சைடு வாசல் வச்சுருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் கைஸ். மெயின்டைன் பண்ணுற வரல இப்படி தான் இருக்கும். நிறைய கப்புள்ஸ்லாம் கூட வராங்க இந்த இடத்துக்கு. ஆனால் எந்த தைரியத்தில் வராங்கன்னு தெரியல. ஆனால் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டாங்கன்னா. இதே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த இடத்தெல்லாம் மிச்சம் வச்சுருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருந்துருப்பாங்க. பசுபதி சமாதியை நான் காமிக்கிறேன் வாங்க. இது வந்து போய் இதான் இங்கே தான் அதெல்லாம் கயிறுலாம் போட்டு கட்டி வச்சது. பயமாக இருக்கிறது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர்வ கோட்டையிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வேலூர் தான். தெரியுதுங்களா? இன்னும் தெரியல கைஸ். அன்எக்ஸ்பெக்டடாக இப்போ நம்ம வந்து போகிற வழியில் மலை மேலே போய் போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குது. செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. போகும்போது இப்படி ஒரு ரூட் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் செம்மையான ஒரு ஃப்ளோவில் போகுது. என்ன திருப்பதியாப்பா இது? அம்மா என்ன சொல்லு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட், ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. நான் அவ்வளோதான் நினச்சேன்டாப்பா. அது இன்னுமே கண்டினியூ ஆகுது பாரு அந்த ட்ரிப்பு. திருப்பதி மாதிரியே இருக்கு. வளைஞ்சு வளைஞ்சு எது பேர் குரங்கு.
சொன்னால் மழை வரும்னு. எடுத்துட்டு இருக்கிறாங்க உள்ளுக்கு போகுது. ராஜன் அவனே ஒரு சந்தோஷத்துல இருக்க. என்னடா இது சந்தோஷம் இல்ல, நான் நம்ப முடியல. இல்ல நினைச்சு பார்த்துருப்போமா மழை ரூட் நம்ம போவோம்னு. கண்டிப்பா நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். அது எல்லாருக்கும் ஒரு அதிசயம் நடந்துருக்கு. எவ்வளோ குரங்கு பாரு மாமா. கீழே மழை செமையா இருக்கு மாமா. நான் சும்மா சொன்னேன் மழையை தண்ணா அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா அந்த மலை மேலே நீ போவன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியா? அதான் மழை வழியாக தான் ரூட் போட்டிருக்காங்க. இது வந்து நேஷனல் ஹைவேஸ் 40ல வருது. பார்க்காத ஒரு விஷயம் இதெல்லாம். எனக்கு குழப்பமாவே இருக்கு தம்பி. இல்ல இவ்வளோ பூண்டமா நான் எதுன்னு தெரியல. ஏன்னா மழையெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. ஆமா அப்படியே அதே மாதிரி இருக்குல்ல மாமா. போட்டிருக்காங்க வெல்கம் டு என்ன டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க. இரு நான் படிக்கிறேன். அன்னமயா டிஸ்ட்ரிக்ட், கடப்பா டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ கடப்பா. கடப்பா முடிஞ்சது இதோட. அன்னமயா டிஸ்ட்ரிக்ட். எனக்கு இன்னுமே அந்த சந்தோஷம் அப்படியே இருக்குதுடா கோபி. எல்லாமே ஞாபகம் வரும்ல. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நிறைய நினைவுகளை வந்து நம்ம வந்து ஃபோன்லயே வச்சுன்னு இருக்கோம். அதை வந்து திரும்பி ரீஸ்டோர் பண்ண எதனா ஒரு விஷயத்தில் வந்து டெலீட் ஆகிடும். ஆனால் வந்து இது நம்ம யூடியூப்பில் போடுறதால எப்போவுமே டெலீட் ஆகாது. நம்ம எப்போ எத்தனை வருஷம் எத்தனை இது தாண்டி பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். நம்ம பேசுறது எல்லாமே அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் ஒரு சந்தோஷம். ஓ சூப்பர். மழை இருக்கும். ஆமாம் நைட் நம்ம வந்திருந்தோம்னா பயங்கரமாக இருந்திருக்கும்டா. வெறும் அந்த வண்டியோட லைட் மட்டும் தான் இருந்திருக்கும். மாமா இதே வந்து சென்னை ரூட் போயிருந்தா இந்த ரூட் வந்திருக்குமாடா? வந்திருக்காது. நம்ம ஒரு ரூட்ல போனோமே காடு ரூட்ல மண் கல் புல்லு குழி. ஆமாம் அதில் போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு இது என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். அப்புறம் நீ கொடுத்து வச்ச என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல. அப்படியே மங்கள பனி பெய்யுற மாதிரி இருக்கு பாரு. ஆமா 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 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இந்த ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு, இந்த ஒரு மவுண்டன் ட்ரிப் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடியவிருக்கிறது. அவ்வளோதான் கைஸ், இதோட மழை முடிஞ்சுது. இதோட ஹைவே வந்து கண்டினியூ ஆக போகுது. ஓகே பாய், see you later. மக்களே
ஃபைனலி நம்மளோட 3 டேஸ் ட்ரிப்பு எண்ட் ஆக போகுது. இந்த ட்ரிப்பில் நிறைய எமோஷன்ஸ், நிறைய சந்தோஷம் நிறைய இருந்தது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ தான் நாங்கள் அபியும் பாப்பாவையும் விட்டு வந்தோம். அவங்கள விடும்போது வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் பேசியிருந்ததுனால. இப்போ வேலூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு போயிட்டுருக்கோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா மணி 12:30. இப்படி நாங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு 2 மணி ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் எடுத்து எடிட்லாம் பண்ணி போடுறோம். அதுக்கான பலன் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மேலும் வீடியோ போடுவோம். பாய்.